பாதிவியூ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால், யாழ்ப்பாணம் சிவன் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வடக்கு வீதியில் நிற்கிறோம். இங்கே என்ன விஷயத்தை பார்க்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்துக்களுடைய சைவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய நாங்கள் நித்திரமும் வழங்குகின்ற மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய விக்கிரகங்கள் செய்யப்படுகின்ற கலைக்கூடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே தெய்வங்கள், அதாவது விக்கிரகங்கள் செதுக்கக்கூடிய ஆசாரியாருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஒவ்வொரு ஆலயத்துக்குமான விக்கிரகங்களை அவர்கள் செதுக்கி கொடுக்க. இப்போ இன்றைக்கு கூட பூனகரி ஒரு ஆலயத்துக்கான விக்கிரகங்கள் செதுக்கி கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் கும்பாபிஷேகம் வருகிறதாக கூறியிருக்கிறார். அந்த கும்பாபிஷேகத்துக்கான விக்கிரகங்களை இங்கே செதுக்கி கொண்டிருக்கிறார். அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். அவர் கருங்கற் சிற்ப வேலைகள், மற்றது வெள்ளி, செப்பு, பித்தளையில் செய்யக்கூடிய அங்கிகள், திருவாசிகள் போன்ற இறைவனுக்கு மேலே அதை கடவுளில் வைக்கக்கூடிய அந்த முடி கிரீடம், இவைகள் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர். அப்படியான ஒரு சிறந்த ஆசாரியரிடத்தை நான் இங்கே வந்திருக்கிறேன். அவர் மூலம் என்னென்ன விஷயம் பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த விஷயத்தை நான் அவங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். வாங்க. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வருகின்ற காணொளிகளை பார்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிள்ளையாரை செதுக்க போகிறார் இந்த கருங்கல்லில். நான் நினைக்கிறேன் நேற்று இந்த வேல்திட்ட மரவாசி நடந்திருக்கு. இன்றைக்கு பிள்ளையாரோட விக்கிரகத்தை தொடக்க போகிறார். நாங்கள் கோயில்களில் தொட்டு கும்பிட்றது, கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய இந்த விக்கிரகம் இந்த விக்கிரகம் தான். அதை தானே ஆள் துப்புரவாக்கிட்டு இருக்கிறார் அவர். இதுக்கு பிறகுதான் இந்த செதுக்கிற வேலைகள் அதிகமான வேலை இருக்குது. வாங்க பார்க்க. ஐயா வணக்கம். இன்றைக்கு நீங்கள் இந்த விக்ரம் பிள்ளையாட்ட விக்ரம் தொடங்குறீங்க. ரைட், நல்ல விஷயம். இன்றைக்கு நாங்கள் ஆதிவியூல இருந்து வந்திருக்கிறோம். உங்களோட இந்த சிற்பம் செதுக்கிறது, அதாவது விக்கிரகங்கள் எவ்வளவு உங்களோட பேரை சொல்லி, இந்த இடத்தையும் சொல்லி, உங்களோட கலைக்கூடத்தின் பேரை சொல்லி, அதே அப்புறம் நீங்கள் எவ்வளவு காலமா தொழில் செய்கிறீங்கன்ற விஷயத்தை எங்களை சுருக்கமா சொன்னீங்கண்டா. அந்த சாமி ஆச்சாரி மோகன் தான் எல்லாரும் தெரியும். நீங்கள் யாழ்ப்பாணம் சிவன் கோயில் இந்த வீதி வடக்கு வீதியில இருக்கிறீங்க. எவ்வளவு காலமா இந்த தொழிலை செய்கிறீங்க? 89ஆம் ஆண்டுல இன்றைக்கு 2025 வரைக்கும் இருக்கிறீங்க. இப்ப இதுல உங்களுக்கு குருவன்னு சொன்னா யாரா இருப்பீங்க? அப்பா தானே? பெரியப்பா, தாத்தா. அவர் தான் உங்களுக்கு இந்த விக்கிரகங்களுக்கான சிற்ப செதுக்குறல் வேலையெல்லாம் கட்டி தந்தவர். அவரோட பேர் என்ன? ராஜாச்சாரி. இதே இடம் தானா அல்லது வேற இடமா? இதே இடம் தான்.
இப்போ நீங்கள் தொடங்கி இப்போ எந்தெந்த கோயில்களுக்கு நீங்கள் விக்கிரகங்கள் செய்து கொடுத்துருப்பீங்க உலக காலத்தில்? சாவிச்சேரி எந்த கோயில்ல? ஆ குமரக்கோட்டம் ஓ தங்கச்சாடம் ம் சங்கத்தானபுரங்கன்னு போன வருஷம் கும்பாசம் நடந்த கோயில், அதுக்கு முதல் கொடுத்ததா அருமசாமி பண்டிகை கன்சாமல். இப்போ அண்மையில் இந்த கோயிலுக்கு இப்போ கொடுத்துப்பீங்க இந்த வருஷங்களில்? பூனாரி. இப்போ இந்த கோயிலுக்கு நீங்கள் இந்த விக்கிரகங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க? பூனாரி தான் இப்போ செய்து கொண்டு இருக்கிற பிள்ளையார். பக்கத்தில் இருக்கிறது பாலமுருகன். இப்போ அந்த கோயிலுக்கு இப்போ கும்பாவாசம் பெறுதா கட்டடியில்? தைப்பூசத்துக்கு கும்பாசத்துக்கு கொடுக்கறதுக்காக தான் நீங்கள் இந்த விக்கிரகங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ இன்றைக்கு என்ன பிள்ளையார முழுமையாக செதுக்குவீங்களா? நாலு 2 நாள் வேணும். ஒரு விக்கிரகம் சேர்க்கணும் 2 நாள் வேணுமா? 4 நாள் வேணும். இது வந்து ஆரம்ப காலங்களில் உளியால் செதுக்கணும். இப்போ அந்த கட்டர் போட்டு மிஷின் கட்டரில் அதால் செய்தால் விளைக்க முடியாதோ? 2 நாளையும் செய்யணும். ரைட் ரைட். இப்போ நீங்கள் மட்டும்தான் மேலே செய்கிறீங்களா இல்லை வேறு ஆக்கள் மேலே செய்யணுமா? அப்படியா? இப்போ நீங்கள் வந்து இந்த கருங்கல் சிற்ப வேலைகள் மட்டும்தான் செய்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது கோயில் சம்பந்தப்பட்ட வேலைகள்? அது இல்லாம ஒரே மாதிரி தான் செய்கிறதா அல்லது? அது வந்து எல்லாம் தகடு எடுத்து வேலை செய்யணும். இப்போ உங்களுக்கு பின்னால உங்களோட தொழில் யார் பின்பற்றக்கூடிய ஆக்கள் யார் இருக்கிறோம்? இன்னும் பழைய இல்லை லம்பர தொழிலுக்கு போட்டுணும். சரி பாப்போம் நீங்க எப்படி பிள்ளையார் செதுக்குறீங்கன்றதற்கு பாப்போம்மா. தம்பியாக்கள் விளையாடுறீங்க? வேலை செய்வேன். வேலை எங்கிற அவசரம் வந்தா அவர் வந்து செய்வோம். மகன் பக்கத்துல இருக்கு சொல்லுங்க. ஆனைக்கோட்டை ஆனைக்கோட்டை கரப்புராம்பிள்ளை தெரியும்.
ஆ அந்த நாட்டில் வந்து அவங்களோட தொடர்பு. அந்த பின்னு தலை வெட்டினா அப்புறம் அந்த பின்னுக்கு இருக்கிற கல்லாம் போகும். ஆ இப்போ வெட்டி எடுத்துட்டு வச்சா கல் எல்லாம் சீதா உடஞ்சி போகுது. எல்லா வேலையும் நடக்குது. பிறகு வெட்டுறதுக்கு இடைஞ்சல் இருக்கா அதை பின்னுக்கு வெட்ட? சைட்டை வச்சு கொண்டு போய் பிறகு பக்கம் மூட்டைகளெல்லாம் போடணும். கடைசியாக இப்போ வேலை சங்கடா எனக்கு 1.5 மாசம் தான் வேலை செய்ய முடியாது. இந்த பாருங்கள், இந்த விக்கிரகங்கள் வந்து ஏற்கனவே செதுக்கப்பட்டு இன்னொரு ஆலயத்திற்கு கும்பாபிஷேகத்துக்காக தயாரான நிலையில் இந்த கூடத்தில் இருக்குது. கொஞ்சம் மற்ற வேலையில் நடக்கிறதா அதில் டஸ்ட் வச்சுருக்குது. புக்கைக்கெல்லாம் கழுவி நீட்டாக்கி நல்லா பொலிஷிங்காக கொடுப்பாங்க. நான் நினைக்கிறேன் யாருன்றது பாருங்கள், இப்படி டிசைன் எல்லாம் அப்படி கருங்கல்லால் போட்டு வெட்டி செய்திருக்கு. இது ரெண்டாக எங்களுக்கு தெரிஞ்சால்தான் எங்களோட பிள்ளையார் தொப்பையோட இருந்தாலே தெரியும் அது பிள்ளையார் தானண்டு. பிள்ளையார் எவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்கு பாருங்கள். தொப்பை அப்பனை தொழுவோம் என்று சொல்லுவோம். பாருங்கள், அழகான முறையில் மிக சிறப்பாக பிள்ளையாரை செதுக்கி வச்சிருக்கு. இந்த சிற்பத்தையும் பாருங்கள், இதுவும் ஒரு பிள்ளையாருடைய விக்கிரகம் தான். இதனுடைய வேலைப்பாடு இன்னும் முடியலை. இதுவும் அப்படியே அழகுறையாக இருக்குது. இதுவும் முழுமையடைஞ்சால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து தான் எங்களுடைய விக்கிரகங்கள், அந்த ஆசனக்கல் என்று சொல்லுவோம். இந்த ஆசனக்கல் எவ்வளோ பெரிய உயரமாக நல்ல டிசைன் போட்டு வச்சுருக்கலாம் பாருங்கள்.
இப்போ வந்து இந்த ஆசாரியார் வந்து அந்த இறைவனுக்கு தலையில் சூடுகிற முடி கிரீடம் வந்து வேலை முடிஞ்ச நிலையில் அதுக்கான அந்த அலங்கரிப்பு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார். முடியுது முடிஞ்சது. நான் அவங்களுக்கு முழுமையாக இருக்க காட்டுறேன் படம் எடுத்து.